உங்களுக்கு நல்லா தெரியும், செயலுக்கும் விளைவுகளுக்கும் சம்பந்தமில்லாத அளவிற்கு பெரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு. நீங்க போட்ட செயல் ரொம்ப கம்மி, ஆனா விளைவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இது எதனால் நிகழ்ந்ததுன்னு ஆழ்ந்து பார்க்கும் பொழுது உங்களை அறியாமலே நீங்க குவாண்டம் ஃபீல்ட இம்பாக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க போட்டது விதை, கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்க, சில நேரத்தில் அது கூட ஊத்தல, ஆனா அது மரமாக மாறி பெரும் நினைத்து பார்க்க முடியாத பலன்களை பழங்களை அளிக்கிறது. இதை ரொம்ப மேம்போக்கா யூ கேன் ஈவன் டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்படிதான், இது என்ன இருக்குது, விதை போட்டா வரப்போகுது, அது பலன் வரப்போகுது. இதுதான் லைஃப. தோஸ் ஹூ டேக் இட் ஃபார் கிராண்டட், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே டேக்கிங் இட் ஃபார் கிராண்டடா இருக்கவங்க மேட்டரோடையே முட்டி மோதி எவ்வளவு சாதித்தாலும் எஸ்டிஹெச்டிலேயே உழன்று மேட்டரோடையே முட்டி மோதி ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே அழிஞ்சு போறானுங்க. எப்ப ஒருவன் ஆஹா செயலும் விளைவும் சம்பந்தமில்லாத அளவிற்கு என் வாழ்விலே நிகழ்ந்திருக்கிறதே, இது எப்படி, தன்னை வியந்து பார்த்து உள்ளுக்குள் தேடுபவன், ஆஹா எனக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சில இடங்கள்ல இந்த குவாண்டம் ஃபீல்ட, பிந்து மண்டலத்தை நான் கான்சியஸா அஃபெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த அஃபெக்ட் பண்ணதுனால இந்த மேட்டர்ல இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை தொடர்ந்து எப்படி செய்யறது அப்படின்னு புரிஞ்சு தன்னை வியத்தல் அப்படிங்கிறது தன் மீது கிராட்டிடியூடா மாறி, பரத்தின் மீது கிராட்டிடியூடா மாறி, வாழ்க்கையின் மீது கிராட்டிடியூடா மாறி, இந்த கிராட்டிடியூட்ல இருந்துதாங்கய்யா நம்முடைய கான்சியஸ்னஸ், குவாண்டம் ஃபீல்ட கான்சியஸா இம்பாக்ட் பண்ற, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அந்த செயல் நிகழும். அப்போ மேட்டர், வாழ்க்கை, உலகம் தானாக இதை கடைபிடி, தானாக உங்களை ஃபாலோ பண்ணும். நீங்க நினைக்கிறதையெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ற கல்ப தருவாக நீங்கள் இருப்பீர்கள். தன்னை வியத்தலை அகங்காரம்னு உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா அவங்க உங்களை அடிமையாக்க முயற்சிக்கின்றார்கள். அவங்க மூஞ்சில துப்பாதீங்க, அட்லீஸ்ட் மனசுக்குள்ள அவங்க படத்து மேல துப்பிருங்க. ஏன்னா அவனுடைய நரலை உங்கள் தலையில் கொட்ட பார்க்கின்றான்.